ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சப்பாத்தியும் வெள்ளரிக்காய் குருமாவும் வைக்க போகிறோம். சப்பாத்திக்கு ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன். அதில் நான் பாருங்க சால்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், சுகர் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். பாருங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறாங்க. ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் இருந்தால் தான் சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். லைட்டாக கை ஒட்டாததுக்காக ஒரு ஸ்பூனு ஆயில் விட்டுக்கிறேன். அதை மூடி வச்சிடலாம். வெள்ளரிக்காய் குருமா வைக்கலாம்னு எடுத்துருக்கேன். 2 வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். தோல் எடுத்துக்கலாம். நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வெள்ளரிக்காயெல்லாம் அறுத்தாச்சு, நல்லா அறுத்து வச்சிட்டோம். சப்பாத்திக்கு வெள்ளரிக்காய் குருமா பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், சின்ன தக்காளி 3 அறுத்து வச்சுருக்கேன், 2 வெள்ளரிக்காய் அறுத்து வச்சுருக்கோம், 3/4 மூடி தேங்காய் வச்சுருக்கோம், 4 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சி பூண்டு ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இஞ்சி, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுட்டேன் 4. இப்போ ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தூள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன் 2 ஆனியன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சது சின்ன தக்காளி அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 4 தேங்காயம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு இப்போ பட்டை சோம்பு இதில் போட்டு சும்மா லைட்டாக பொடி பண்ணிட்டு வந்துக்கலாம். பூண்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்சிட்டு வரலாம். இப்போ வெள்ளரிக்காய் போட்டுடலாம். வெள்ளரிக்காய் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இது நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு நான் 4 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். காரம் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு உங்களுக்கு 4 பச்சை மிளகா போதும். நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பவுலில் ஊற்றிக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்தி செய்கிறதுக்கு தட்டை எடுத்து வச்சிட்டோம். குருமா வெள்ளரிக்காய் குருமா ரெடி ஆகிடுச்சு.
வந்து நம்ம சப்பாத்தி போட்டு பார்க்கலாம். வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஊறிடுச்சு. சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஊறிட்டு நான் வந்து இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒட்டாமல் வருது. சப்பாத்தி வந்து மாவில் தான் தேய்க்கணும். மாவு தொட்டு தான் தேய்ப்பேன். அதனால் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மாவு ரெடி பண்ணிக்கணும். அடுப்பில் வந்து தோசைக்கல்லில் போடலாம். அடுப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தியும் வெள்ளரிக்காய் குருமா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு வெள்ளரிக்காயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.